முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. சமரசமாகும் முடிவுகள், ஏற்றுக்கொள்ள இயலாத சில முடிவுகள் இந்த மேகத்தின் கீழ் இருந்து எடுக்கப்பட உள்ளது. இந்த மேகத்தின் கீழ் தூரா என்னும் சமபூமியிலே ராஜா நெபுகாத்நேச்சர் அவர்களின் கட்டளைக்கு இணங்க அவரின் அரண்மனையில் வேலை செய்த அலுவலர்கள் எல்லோரும் வந்து கூடி வரும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பிரதிஷ்டைக்காக என்று அறிவிக்கப்படவும் செய்யப்பட்டிருந்தது. எல்லோரும் இது வெறும் பிரதிஷ்டை என்று தான் யோசித்தார்கள். ஆனால் அதையும் மிஞ்சி அவர்களிடமிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 90 அடி உயரமுள்ள பொற்சிலை அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொற்சிலை ராஜாவின் கட்டளைக்கு எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொற்சிலையிலிருந்து சற்றே தூரத்தில் எரிகிற அக்னி ஜுவாலை ஒன்று ஆயத்தமாக இருந்தது. இந்த அக்னி ஜுவாலையானது குளிர் காய்வதற்காக ஏற்படுத்தப்படாமல் யாரெல்லாம் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தூரத்திலிருந்தே அதன் வெப்பம் நன்றாக உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு கொடூரமாயிருந்தது. அதன் வெப்பம் இந்த ராஜா அவர் கட்டளை கொடுத்த உடனே அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. அங்கிருந்த எல்லோருக்கும் அது கடினமா இல்லை. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற 3 நபர்களுக்கோ அது மிகவும் கடினமாயிருந்தது. காரணம், அவர்கள் மிகவும் சிறு பிள்ளைகளாய் இருந்த நிலையில் இருந்தே அவர்களின் தேவனை தவிர வேற எந்த தேவனையும் சேவிக்க கூடாது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக மற்றவர்களுக்கெல்லாம் அது பிரச்சனையே இல்லாத ஒன்றாயிருக்க இந்த 3 நபர்களுக்கு மாத்திரம் அது மிகவும் பிரச்சனையாயிருந்தது. ராஜா இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது எல்லோரும் தாழ விழுந்து தான் நிறுத்தின 90 அடி உயரமுள்ள சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தார். இந்த சிலையானது அவர்கள் நிற்கும் மண்ணை விட எவ்விதத்திலும் சிறந்ததல்ல, அவர்களுக்கு எவ்வித நன்மையும் பயக்கத்தக்கதல்ல. ராஜாவின் கட்டளை வந்தது. இசை வாத்தியங்கள் ஒவ்வொன்றாய் வாசிக்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் கீத வாக்கியங்கள் வாசிக்கப்பட்டவுடனே ஒருவர் பின் ஒருவராக அந்த இசை வாத்தியங்கள் வாசிக்கப்பட தாழ விழுந்து பணிந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகிய இவர்களோ தங்களின் கரங்களை மேலே தூக்கி அவர்களின் ஒரே தேவனாம் அவர்களின் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் ராஜாவுக்கு எட்டியது. அவர்களை இழுத்து வரும்படி கட்டளை கொடுத்தார். இந்த மூன்று நபர்களையும் ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகிய உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்கினால் தப்புவிப்பீர்கள், இல்லாவிட்டால் தூரத்திலே அவங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிற அக்னி ஜுவாலையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்ல, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகிய இவர்களோ
ராஜாவை முகத்துக்கு முகமாய் பார்த்து, ராஜாவே, நீர் நிறுத்தின பொருசிலை நாங்கள் வணங்கப் போவதில்லை. எங்களை தப்புவிக்க தேவன் வல்லவர். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொருசிலை நாங்கள் வணங்கப் போவதில்லை என்று திட்டமும் மட்டுமாய் சொன்னார்கள். சினம் கொண்ட, கோபம் கொண்ட, ஆத்திரம் கொண்ட இந்த ராஜா அங்குள்ள பலவான்களை கூப்பிட்டு இவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்ட சொன்னார். கட்டி அந்த அக்னி ஜுவாலையை 7 மடங்கு இன்னும் அதிகமாய் சூடாக்க சொல்லி இந்த 3 நபர்களையும் தூக்கி அக்னி ஜுவாலையிலே தூக்கி எரியும்படி கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மளுடைய விசுவாசத்திற்காக நாம் நிற்பது என்பது எல்லா நேரங்களிலும் அது சுலபமான ஒன்று அல்ல. அக்னி ஜுவாலை போன்ற சில விஷயங்கள் உங்கள் முன்பாக வைக்கப்பட்டு, ராஜாவின் கட்டளை போன்ற சில விஷயங்கள் உங்களை நெருக்கி இருக்கும் பொழுது உங்களின் விசுவாசத்திற்காக நிற்பது என்பது மிகவும் எளிதான ஒன்று அல்ல. ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ இவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு இணங்க அவர்கள் தாழ விழுந்து வணங்காததற்கு அவர்களின் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி அவர்கள் எப்படி இந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்தது? ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோவின் தேவன் இவர்களை தப்புவித்தாரா? ராஜாவுக்கு முகத்துக்கு முகமாய் சவால் விட்ட இவர்களின் சவால் தோற்றுவிட்டதா? இவர்களின் கதி என்னதான் ஆனது? இவர்களின் நிலை என்னதான்? இப்படி எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்க ராஜாவும் துளைந்தான். இவர்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலைமை இப்படிதான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்க ராஜாவின் கண்களுக்கு ஆச்சரியம் ஊட்டும்படி 3 நபர்களை தூக்கி போட்ட இடத்தில் 4 நபர்களை பார்த்தார். ராஜா நடுநடுங்கி பயந்து போய் அவர்களை வெளியே கூப்பிட, வெளியே வந்த அவர்களுடைய டிரெஸ் கருகி போகவில்லை, நாறி போகவில்லை, முடி கருகி போகவில்லை. ராஜா கண்கள் கலங்கி போன ராஜா அவர்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களின் தேவனை நோக்கி ஆராதித்து அந்த ராஜா அவர்களுடைய வந்து நின்ற எல்லோரையும் கூப்பிட்டு இப்படியாய் கட்டளை கொடுத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோவின் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவர்களின் தேவனை யாராவது இழிவுபடுத்தினாலோ கேவலமாய் பேசினாவோ அவர்களுக்கு அவர் மரண தண்டனம் விதிப்பேன் என்று கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ ஆகிய இவர்களுக்கு இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ இளம் வாலிப பருவமாக இருக்கும் பொழுது, டீனேஜ் வயதில் இருக்கும் பொழுது இவர்கள் சிறை சேதம் பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய தாய் நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டார்கள். காலத்தில் விதைத்திடுங்கள், அதுதான் என்னுடைய முக்கிய த்ரஸ்ட். இன்னைக்கு உங்கள் மத்தியில் உங்கள்கிட்ட விதைக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கிற ஒரு விஷயம். பிரியமானவர்களே, இன்றெல்லாம் எனக்கு இப்படி தோன்றுறது. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ இளம் வாலிப பருவமாக இருக்கும் பொழுது, டீனேஜ் பருவமாக இருக்கும் பொழுது அவர்களை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. வேறொரு தேசம், அவர்களுடைய தாய் நாடல்ல, அவர்களுடைய மொழி அல்ல, அவர்களுடைய கலாச்சாரம் அல்ல, அவர்களுடைய உணவு பழக்கம் அல்ல, அவர்களை யாரும் கவனிக்க இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது ராஜா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள்? யார் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க முடியும்?
ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த வேதம் அவர்களுக்கு இல்லை. உங்கள்கிட்ட என்கிட்ட நீங்களும் நானும் வாசித்து பரிசுத்த ஆவியினால் திருவுளம் பற்றினது என்று சொல்லி நாம் வச்சிருக்கிற இந்த வேதம் அவர்களுக்கு இல்லை. இந்த வேதத்தில் 90% பகுதிகள் அவர்களுக்கு இல்லை. அப்புறம் எங்கிருந்து இவர்கள் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள்? ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது போல தெருவுக்கு ஒரு சர்ச் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது போல பல டிகிரி PhD படித்த போதகர்மார்கள் கிடையாது. பைபிள் ஸ்டடி கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது, ரிவைவல் மீட்டிங் கிடையாது, யூத் மீட்டிங் கிடையாது, வர்ஷிப் சென்டர்ஸ் கிடையாது, வர்ஷிப் லீடர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவின் காலகட்டத்தில். பின்பு எப்படி இந்த விசுவாசம் இவர்களுக்கு வந்தது? எங்கிருந்து இந்த விசுவாசம் வந்தது? ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு சண்டே ஸ்கூல் கிடையாதுங்க. சண்டே ஸ்கூல் கிடையாது. யார் கற்றுக் கொடுத்தார்? அதுவும் மிகவும் இளம் வாலிப பருவமாக இருக்கும் பொழுது இவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்தவங்க யாரோ இருந்திருப்பாங்களோ, அவங்களும் கிடையாது. என்ன மாதிரியான விசுவாசம் இவர்களுக்கு? எப்படி இந்த விசுவாசம் கிடைத்தது? யார் இவர்கள் இளம் வாலிப பருவம் அடைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை யார் இவர்களுக்கு விதைத்தது? உங்களுக்கு எனக்கு இருக்கிற எந்த ஒரு அட்வான்டேஜுமே அவங்களுக்கு கிடையாது, ஒரு வசனத்தை தவிர. ஆதாரம் காட்ட வசனங்களும் கிடையாது. அந்த ஒரு வசனம் எதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த வசனம் நீங்கள் எல்லோரும் படிக்கணும்னு ஆசை எனக்கு. எப்படி தெரியுங்களா படிக்கிறோம்? நீ, உன், நான். இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு படிக்கணும்னு எனக்கு ஆசை. எல்லாரும் ஒரே நேரத்தில் படிக்கலாமா? நீ, உன், நான் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை போட்டு நீங்கள் படிக்கணும். ஒரே நேரத்தில் படிக்கலாம். ரெடி? ஹியர் வி கோ. இந்த வசனத்தை நீங்களும் நானும் படித்தோமே, இந்த மாதிரி ஷாத்ராக் மேஷாக் படிக்கலை. நீங்களும் நானும் படித்தது போல் இந்த மாதிரி பிரிண்டட் வேர்ஷனாக அவர்கள் படிக்கலை. அப்படின்னா நீங்களும் நானும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமே மனப்பாட வசனம் சொல்லி, மனப்பாட வசனம் படி படி சொல்லு, கத்தார் கத்தார் ஏன் மேய்ப்பராய் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை. படித்தாதான் சோறு கட்டளை இல்லை அவங்களுக்கு. படிக்கலையா உனக்கு இதை வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு சந்திக்கப்படலை. இந்த வசனத்தை அப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொல்கிறேன். இந்த வசனம் அவர்களின் மூளையை குறிவைத்து நடத்தப்பட்ட இல்லை நகர்த்தப்பட்ட ஒன்று இல்லைன்னு சொல்கிறேன். ஒருவேளை இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ மூளையிலிருந்து அவர்களுடைய விசுவாசத்தின் முடிவுகளை எடுத்திருந்தால் மூளை சொல்லியிருக்கும், டேய் அவன் என்னடா யாரா உன்னை பார்க்க போகிறா, 90 அடி சிலை, அதுக்கும் உயிர் இல்லை கண் இல்லை ஒன்றும் இல்லை, விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போய் தொல்லடா வேலையை பாரு, மூளை சொல்லியிருக்கும் அவனுக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? 22 வருஷத்தில் படித்தவங்க தான் எதையுமே விசுவாசிக்க மாட்டேறாங்க. படிக்காதவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற வேகமே வித்தியாசம். நிறையா படித்து நிறையா தெரிஞ்சவங்க பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசிக்க கஷ்டப்படுறாங்க. அவங்களால தான் கடவுள் இருக்கிறாராங்கிற கேள்வியே வருது. படிக்காதவங்க அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற வேகம் வேற, ஆண்டவருக்காக வாழ்கிற வேகமும் வேற. மூளை அப்படி தான் செய்யும்.
ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ மூளையிலேருந்து முடிவு எடுக்கலைன்னு சொல்கிறேன். மூளை சொல்லியிருக்கோம், டேய் ஒன்றை மாதிரியே அடிமையாக பிடிச்சிட்டு வந்த எத்தனை பேர் ராஜாவுக்கு பக்கத்துலேயே வேலை கிடைக்கல தெரியுமா? உனக்கு ராஜா பக்கத்துலேயே வேலை, அதுவும் நல்ல பேர் வேற. ஏன்டா வேலையை மிஸ் பண்ணுற? ஏன் வேலையை மிஸ் பண்ண? கிடைச்ச வேலையை வச்சுக்கோ, தக்க வச்சுக்கோ. அடிமை தான், ஆனாலும் ஒரு ஒரு ஆனரபிள் பொசிஷனில் இருக்கிறியப்பா. மூளை சொல்லியிருக்கோம். விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போய் பொழப்பப்பாரு. கடவுள் ஒன்று கோச்சிக்கு போகிறார் அவன் மேலே. கிருபையுள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், அரவணிக்கும் தேவன். அவர் உன் பிரச்சனையை தெரியும், அவருக்கு. அவர் உன்னை புரிஞ்சிக்குவார் உன் சூழலை. விழுந்து தொலை, எந்திரிச்சு போ, மூளை சொல்லியிருக்கும். ஆனால் இவன் மூளையிலிருந்து முடிவெடுக்கலை. இவனுக்கு இந்த வசனம் மூளைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலைன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? இவன் இந்த வசனத்தை அவங்க அப்பா அம்மாவை தவிர வேறு யாராலையுமே இவனுக்கு இந்த விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. வேற யாருமே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க அப்பா அம்மா நம்ம படித்த இந்த வசனத்தை காலையில் வாழ்ந்து காட்டினாங்க, மத்தியானம் வாழ்ந்து காட்டினாங்க, நடக்கும் பொழுது வாழ்ந்து காட்டினாங்க. மழை எங்கேருந்து வருதுன்னு யாராவது சொல்லுங்களேன். மழை எங்கேருந்து வருது? எப்படி வருது? வானத்துலேருந்து. யாராவது ஒருத்தர் கடவுள் கொடுக்குறாருன்னு சொன்னீங்களா? யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா? ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கடவுள் கொடுத்தார். பழைய ஏற்பாடு ஹீரோஸ் எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னொன்று தெரியுங்களா? பழைய ஏற்பாடு ஹீரோஸ் யாருக்குமே மூளை இருக்குன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. அவனுக்கு மூளை இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவன் நடக்கிறது கூட கடவுள் நடக்க வைக்கிறார். உனக்கு எப்படா சாப்பாடு கிடைக்குது? கடவுள் கொடுக்குறார், சாப்பிட்றேன். எப்படிப்பா விவசாயம் செய்கிற? நடுறது நான், வேலையை வைக்கிற கடவுள். உங்கள்கிட்ட கேட்டால் சயின்ஸ் பேசுவீங்க. இதுதான் ஷாத்ராக் மேஷாக்குக்கும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. இதுதான் அடிப்படை பிரச்சனை. இந்த வசனம் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோட அப்பா நீங்கள் மழை வரம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்களோ அப்படி சொல்லலைன்னு சொல்கிறேன். அவங்க அந்த வசனத்தை ஹேண்டில் பண்ண விதமே வேறன்னு சொல்கிறேன். மூளை இல்லாதவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். வாழ்ந்து காட்டினாங்க. உட்கார்ந்தா எந்திரிச்சா. பழைய காலத்து பாட்டிங்களெல்லாம் உட்காந்துட்டு எந்திக்கும் போது அப்பா அப்படிம்பாங்க. அவங்க அப்பா இறந்து 80 வருஷம் இருக்கும். எந்திக்கும் போது சொல்லுவாங்க, உட்காரும் பொழுது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கதை இருக்குது. நம்ம கலாச்சாரம் தெரியல எப்படி அது வந்துச்சு அப்படின்னு. எல்லாம் அப்படி தான் பாருங்கள். நம்மளுக்கு இன்னொரு வசனம் நம்ம படிப்போம். இன்னொரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது. அதிலிருந்து தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டு. இந்த வசனம் தான் அது. இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும்னு எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே. ஆனால் இந்த வசனத்தை நான் எப்படியோ பிரசங்கம் பண்ணி சலிச்சு போயிட்டேன். ஒரு மாற்றம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலான்னு சொல்லி உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு 2 பேருடைய உதாரணத்தை எடுக்கிறேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் லைக். இந்த லாரன்ஸ் ஜே கூப்பர். யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் ஒருத்தரும் இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஜான் பிஜே. இவங்க 2 பேரும் பயங்கர ஃபேமஸ். வாழ்க்கையை அதிகபட்சமான அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி அவங்க ஆராய்ச்சியில் என்ன சைல்டுடைய சைக்காலஜி, அந்த சைல்டு எப்படி அவங்களுடைய மூளையெல்லாம் வேலை செய்து அவங்களுடைய க்ரோத் எப்படி, இந்த மாதிரியான பல ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியை நான் முழுசாக விளக்க விரும்பலை. அதிலிருந்து தூக்கி உங்களுக்கு புரியும்படி ஒரு சின்ன கிராஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட். இந்த கிராஃப் தான் அது. இந்த கிராஃபில் நீங்கள் 2 கோடு பார்ப்பீங்க. ஒன்று வளைஞ்சு நெளிஞ்சு எல்லோ கலரில் போகும்,
ஒன்று வந்து அப்படியே கிராஜுவலாக அப்படியே வளர்ந்து போயிருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது மூளை வளர்ச்சி. இன்னொன்று வந்து மாரல் டெவலப்மெண்ட், இந்த கீழே இருக்கிறது வயசும் அந்த பக்கம் இருக்கிறது க்ரோத்தும். அப்படி இந்த கிராஃபில் அப்படி போட்டிருக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு குழந்தை 1 வயசாக இருக்குது, 2 வயசு 3 வயசு, அதோடைய மூளை வளர்ச்சி, அதாவது அது திங்கிங் பவர் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நேராக அப்படியே மேலே போகுது அந்த கிராஃப். ஆனால் இன்னொரு கிராஃப் இருக்குதே, மாரல் டெவலப்மெண்ட்னு ஒரு கிராஃப். அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுக்கு வினோதமாக அது வளருது. 12 வயது வரைக்கும் அது அப்படியே மேலே போகுது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு மாதிரி கோணையாக வளைஞ்சி போகுது. மாரல் டெவலப்மெண்ட், அதாவது சாப்பிடும் பொழுது சிந்தாமல் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் பிள்ளைங்க கிட்ட விதைக்கணுன்னா 12 வயசுக்குள்ளார நீங்கள் விதைச்சாதான் உண்டுன்னு சொல்கிறாரு அவர். மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கை நீங்கள் பிள்ளைங்களுக்குள்ளார நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், அது 12 வயசுக்குள்ளார நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, அந்த 12 வயசுக்குள்ளார சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுடைய கலாச்சாரமாய் மாறிடும்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை நடையாய் மாறிடும். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னா 12 வயசுக்குள்ளார தான் சரியான வயதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை எப்படி வைக்கணும், ஒரு பொருளை எப்படி எடுக்கணும், எப்படி நீ உறவுகளை மதிக்கணும், இந்த மாதிரியான எல்லா மாரல் டெவலப்மெண்ட்டும் 12 வயசுக்குள்ளார தான். ஸோ 12 வயசுக்குள்ளார மாரல் டெவலப்மெண்ட் அவங்களுடைய பிரெயின் சிஸ்டமில் டெவலப் ஆகுது. அதுக்குள்ளார நீங்கள் அவங்களுக்கு விதைச்சிங்கன்னா எல்லாம் உண்டு. உன் கடவுள் இவர்தான், 12 வயசு வரைக்கும் பெத்த அப்பா துபாயில் இருக்கார், குழந்தை இந்தியாவில் இருந்துச்சுன்னா 12 வயசுக்கு மேலே அந்த அப்பா இங்கே வந்தார்னா, நீங்கள் எவ்வளோதான் இது அப்பா சென்னையவே வாங்கி கொடுத்தாலும், இருக்கிற மொத்த ஸ்பென்சர் பிளாஸா என்ன மாலும் வேலை செய்யல எல்லா மாலையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினாலும் அந்த குழந்தைக்கு அட்டாச்மெண்ட்னு ஒன்று வளர வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட மாரல் டெவலப்மெண்ட் 12 வயசு வரைக்கும் தான் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அல்டிமேட் ஆராய்ச்சியிலேருந்து கண்டுபிடிச்ச விஷயம். நான் சொல்லலை, உலக பிரசித்தி பெற்ற 2 சைக்காலஜிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய லைஃப்பில் அதிகபட்ச வாழ்க்கையை செலவு பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இது. நீதிமொழிகள் 22:6 மட்டும் மனப்பாடம் பண்ணியிருந்தாவோ இல்லைன்னா படிச்சிருந்தாவோ அவங்க லைஃப்பில் இவ்வளோ இழந்திருக்க தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விடாது இருப்பான். ஸோ இது அவர்களுடைய நீதிமொழிகளுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு திருச்சபைகள் கூட யூத் மினிஸ்ட்ரி செஞ்சு, விமன் மினிஸ்ட்ரி செஞ்சு, மென்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சு, எல்லா மினிஸ்ட்ரியும் செஞ்சு மிச்சம் மீதி நேரம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்கள். மிச்சம் மீதி நேரம் இருந்தால் என்ன பண்ணலாம்? அந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரியிலையும் கோமாளித்தனம் பண்ணுறது, கிராஃப்ட்னு ஒரு கோமாளித்தனம், அந்த இதுலேயும் ஏதாவது என்டர்டெயின் பண்ணுறது, அப்படி ஜாலி பண்ணுறது. அவங்க நம்புகிறாங்க இவங்களுக்கு 13 வயசு வரட்டும், 14 வயசு வரட்டும், யூத் ஆகட்டும், அப்புறமா இவங்களுக்கு யாரை பற்றி சொல்லலாம் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் குழந்தை உங்களை விட உங்கள் ஸ்மார்ட் மொபைலை ஹேண்டில் பண்ணுறதில்ல. டெக்னாலஜி நம்புது அந்த குழந்தையால் முடியும்னு. சர்ச்சு நம்புது 18 வயசு ஆகட்டும்.
டெக்னாலஜி நம்புது இவனை பிடிச்சாதான் குடும்பத்தில் மொத்த பேரையும் பிடிக்க முடியும்னு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் உட்காந்து பாருங்க, முதல்ல அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் சைல்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும், அடுத்தது பொம்பளைங்க ஃபோக்கஸாக இருக்கும், அதுக்கப்புறம் கிழவிங்க ஃபோக்கஸாக இருக்கும், மிச்சம் மீதி தான் அடுத்த 2 கேட்டகரி. மீடியா நம்புது சைல்டு தான் அப்படின்னு, சர்ச்சு நம்புது 18 வயசு ஆகட்டும், அப்படி தான் நம்புது. நீங்களே சொல்லுங்கள். இதோ இங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு இல்லை, இங்கே சிஸ்டர், சாரி நான் உங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் கையில் ஒரு 50 ரூபா இருக்குது, கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு ரொம்ப கொடூரமான பசி சிஸ்டர், என்ன செய்வீங்க? வாங்கி லபக்குன்னு சாப்பிட்டுக்குவீங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, 50 ரூபா தான் இருக்குது, 2 பேருக்கும் கொடூரமான பசி சிஸ்டர், என்ன செய்வீங்க? மைக்கில் கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாருமே கேட்கட்டும். ஒரு சாப்பாடு தான் வாங்க முடியும் 50 ரூபாயில், அதுவும் இப்போ இந்த காலம் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதுவும் முடியாதுன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கி இப்போல்லாம் தக்காளி சோறு கூட வாங்க முடியாது. போன தடவை இந்த சர்ச்சுக்கு வந்தப்போ தக்காளி சோறு நல்லா சுவைச்சு சாப்பிட்டேன், அதுக்கும் வச்சாங்க ஆப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொல்லுங்கள் சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு, 3 பேருக்கும் கொடூரமான பசி சிஸ்டர், யார் சாப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு கொடுப்பீங்க, அப்புறம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா 2 பேரும் முகத்தை பார்த்துக்குவீங்க. நம்ம கலாச்சாரம் பெண்கள் தாராள மனசானவங்க, கொடுத்துருவீங்க இல்லைங்களா? சரி, நீங்கள் படித்ததை விட மோசமான பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைய சேர்த்துவீங்களா, இல்லை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவீங்களா? நல்ல பள்ளிக்கூடம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் தான் சிஸ்டர் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்துக்கு போட்டால் சந்தோஷப்படுவீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் போட்டு டார்லிங் போட்டால் சந்தோஷப்படுவீங்களா, இல்லை உங்கள் பிள்ளை போட்டால் சந்தோஷப்படுவீங்களா? பாப்பா, நீங்கள் ஸ்கூலில் போய் பிள்ளைய சேர்த்துறீங்க, அந்த ஸ்கூலில் சேர்த்தும் பொழுது அட என் குழந்தை தானே, அது ட்ரைனிங் இல்லாத டீச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் டீச்சர் இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் அந்த கிண்டர் கார்டனில் விட்டுருவீங்களா? விட மாட்டிங்களா? பார்ப்பீங்க, அது கிண்டர் கார்டன் தான், இத்தனைக்கும் எல்கேஜி கூட இல்லை, லோயர், அது சும்மா ப்ளே ஸ்கூல் தான், அப்போ கூட தகுதி பார்ப்பீங்க. சரி, இப்படி ஒரு பெட்டு தான் இருக்குது, நீங்கள் படுத்தா சந்தோஷப்படுவீங்களா, அவர் படுத்தா சந்தோஷப்படுவாரா, இல்லை உங்கள் குழந்தை படுத்தா? இப்படி நான் இன்னும் 100 கேள்வி கேட்டாலும் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யாரை தான் சொல்வீங்க? நல்ல அம்மாவாக இருந்தால் சைல்ட் ஃபோக்கஸ். இப்படி ஒரு 50 பேர் சேர்ந்தால் 100 பேர் சேர்ந்தால் ஒரு சபையாகுமா? சபைன்னு வரும் பொழுது நீங்கள் உட்கார்ற இடத்தை விட நம்ம குழந்தைங்க உட்கார்ற இடம் பெஸ்ட்டாக இருக்கா? உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிற சூழல், இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, மைக் என்ன, மியூசிக் என்ன, அதை விட உங்கள் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாஸ்டரை விட உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களா? ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சொல்லுங்களேன். சர்ச் உங்கள்கிட்ட எல்லாமே கேட்குறேன், ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட கேட்ட அத்தனை கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாலும் அதுதான் உண்மை. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு குழந்தைக்கு தான். ஆனால் ஸ்பிரிச்சுவல்னு வரும்போது சுயநலவாதிகள் ஆயிட்டீங்களே. ஸ்பிரிச்சுவல்னு வரும்போது எல்லா பெஸ்ட்டும் உங்களுக்கு தானே, எல்லா பெஸ்ட்டும் உங்களுக்கு தானே. என்ன நியாயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க, ஒரு நியாயம் சொல்லுங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நியாயமான ஒரு விஷயம் சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தே ஆர் ஸ்கில்டு. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்கில்ஸ், அப்புறம் அவங்களுடைய சூப்பர் பவர், பிரெயின், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த குழந்தைய நம்ம மிலிட்ரிக்கு அனுப்புகிறோம். மிலிட்ரிக்கு அனுப்பும் போது மிலிட்ரியில் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ், அதாவது பாதுகாப்பு கவசம் போடாமல் அந்த குழந்தைய நம்ம மிலிட்ரிக்கு அனுப்புகிறோன்னு வைங்களேன். அந்த குழந்தை அந்த மிலிட்ரியில் அந்த போரில் போய் சந்திக்கிற இப்படிப்பட்ட புல்டவுசர்லேருந்து வரக்கூடிய புல்லட்ஸு,
அப்புறம் அவங்கள நோக்கி வரக்கூடிய கன்ஷாட்ஸு, அப்புறம் பாம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வருது. ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம யூனிஃபார்ம், அதாவது பாதுகாப்பு கவசம் வாங்கி கொடுக்க மறந்துட்டோம். அப்படின்னா இந்த குழந்தையோட நிலைமை என்ன தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல் தான், டேஞ்சர் தான். நீங்கள் வெளியில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து என் பிள்ளை உயிரோட வருமா வராதான்னு தான் காத்துட்ருப்பீங்க. உண்மையா இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற பிரெயின் சிஸ்டம் உடைய எந்த காலகட்டத்திலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் சிஸ்டம் உடைய வளர்ச்சி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான ஸ்கில்ஸ், அவங்களுடைய இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கவசம், பாதுகாப்பு கவசம் கொடுக்காம அவங்கள நம்ம வெளியில் அனுப்புகிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ பார்டர்ஸ், டேஞ்சருங்கிற ஒரு பார்டர் எதுன்னு தெரியறதில்லை. எப்போ கிராஸ் பண்ணக்கூடாது, எது என்னோட லிமிட்டுன்னு தெரியாமல் போகுதுன்னு வைங்களேன். சம் டேஞ்சர்ஸ் அவங்கள வந்து சந்திக்குது. இந்த மாதிரி டு நாட் கிராஸ். ஆனால் படிக்க தெரியல, அதுக்கு தெரியல இது டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு நிலைமையே நீங்கள் யாரும் சொல்லி கொடுக்கலன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் தெரியுமா? ஆப்ரேஷன் தேட்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சு உட்கார்ந்துட்டுருக்கிற பேரண்ட்ஸ் நீங்கள். ஆப்ரேஷன் தேட்டரில் புக் பண்ணி வச்சு ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி நீங்கள். ஆனால் இந்த குழந்தைங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆச்சரியப்படுவீங்க. நான் சைல்டு சைக்காலஜி கிளாஸஸ் படிக்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் ஒரு பேப்பரை கையில் கொடுத்து 500 குழந்தைங்க போய் நீ அப்சர்வ் பண்ணணும், பேசக்கூடாது அந்த குழந்தைங்க கூட, அதுங்கள முகத்தையே பார்க்கணும். 15 காலம் கொடுத்தாங்க நான் அப்சர்வ் பண்ண வேண்டியது. அது எதுக்கெல்லாம் சிரிக்குது, அது எதுக்கெல்லாம் அழுகுது, எப்பெல்லாம் அழுகுது, அழுதா என்னெல்லாம் அப்ரோச்சில் சரியாகுது, இப்படி 15 காலம் கொடுத்துட்டாங்க. எத்தனை குழந்தைய கவனிக்கணும்? 500 குழந்தைங்க. நான் போய் அப்படியே உட்காந்துக்குவேன், அப்படியே பார்க்குறது. சில நேரத்தில் அந்த குழந்தை வந்து பழிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடும். சில குழந்தைங்க அம்மாங்கள்ட்ட எல்லாம் போய் பூச்சாண்டிம்மா என்னையே பார்த்துட்ருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது சைல்டு சைக்காலஜி படிக்கும்போது. ஆனால் அந்த அந்த கோர்ஸ் நான் முடிக்கிறதுக்குள்ளார அந்த குழந்தைங்கள்ட்டேருந்து நான் அட்மையர் பண்ண விஷயம், என் ப்ரொஃபஸர் வாயவே திறக்காமல் எனக்கு பாடமே முடிச்சிட்டாருங்க. என்னுடைய தாட்ஸ் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் சைல்டு அவங்களுக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்குள்ளார. உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் தான் அவங்கள தப்பாக நடத்திட்டங்க. ஷேரிங் பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே அது நீங்கள் தான் காரணம். அந்த பிள்ளைங்க முன்னாடி மட்டும் நீங்கள் சூப்பராக வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னு வைங்களேன். பைபிளில் ஒரு தடவை, பைபிளில் அண்ட சராசரங்களெல்லாம் படைச்சார்ல தேவன், அவர் நான் அன்பாக இருக்கிறேன்னு தானே சொன்னார் ஆண்டவர். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நீர் எப்படி அன்பாக இருக்கிறீருன்னு ஒரு கேள்வி கேட்டால் அவர் என்ன தெரியுமா பதில் சொல்வார்? உன் தாயை போல நான் அன்பாக இருக்கிறேன் அப்படி சொன்னார். அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன், இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ இவர்கள் இடத்துல சூப்பரான குவாலிட்டிஸ் இருக்குங்க. கள்ளங்கபடம் இல்லாத வாழ்கிற பிள்ளைங்க. அவங்களுக்கு குப்பையில் இருந்தால் கூட அது இனிப்பாக தெரியும். எப்போ தெரியுமா? அன்பான அவங்க அப்பா அம்மா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்களுடைய அரவணைப்பில் பரலோகத்தை பார்க்குறாங்க. ஆனால் இவர்களுக்கு தேவனுடைய அன்புங்கிறது தேவை. இவர்களுக்கு பல விதமான சேலஞ்சஸ் அவர்களை மீட் பண்ணும் பொழுது அந்த சேலஞ்சஸை சந்திக்கக்கூடிய முன்னோடிகளாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இவர்களுக்கு பல டேஞ்சர்ஸ் இந்த உலகத்தை காத்துட்ருக்கும் பொழுது
அது டேஞ்சர் தானா? நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய 12 வயசுக்கு முன்னாடி அதை சொல்லி கொடுக்கணும். ஆனால் இந்த குழந்தைங்களை எப்படி தெரியுங்களா, மரக்கட்டையில் கூட கிட்டார் வாசிப்பாங்க, காஞ்சி போன மரக்கட்டையில். அதில் ஒரு ஹார்மோனி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். நாமெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வேர்ல்டை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்பான இடம் அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்ல வரேன். நாம் அந்த பிள்ளைகளை ரிலீஜியஸாக வளர்த்துறோம். அதுலேயும் ரொம்ப கொடூரமான ரிலீஜியஸாக வளர்த்துறது கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் பாருங்கள், பைபிளில் இப்படி இருக்கு: ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய கர்த்தர். இதில் ஒரு பெரிய பியூட்டி இருக்குது, பயங்கரமான பேரண்டிங் இருக்குது. ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் தன்னுடைய தேவனை தன் தேவனாகவே ஈசாக்கு கொடுக்கல. எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா? ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனாக காட்டி கொடுத்தார். ஈசாக்கின் தேவனை யாக்கோப்பின் தேவனாக காட்டி கொடுத்தார். நீங்களும் நானும் எப்படி தெரியுமா காட்டுறோம்? என் பிள்ளைக்கு என் கடவுளை சொல்லி கொடுக்குறேன். என் கடவுளை பற்றி தான் அவனுக்கு நாலேஜை புகட்டுறேனே ஒழிய அந்த தேவன் அவனுடைய தேவன் என்பதை நான் சுட்டி காட்டுவதும் இல்லை, அந்த அனுபவத்தை ஏற்படுத்துவதும் கிடையாது. அதற்கு ஒரு உதாரணம் பிரசன்ட் சர்ச் அட்மாஸ்பியர். பிரசன்ட் சர்ச் அட்மாஸ்பியர். கல்விங்கிறது இந்த குழந்தைக்கு பணம் எப்படி சம்பாதிக்க முடியுங்கிறது நீங்கள் எத்தனை வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறீங்க? நம்ம சென்னையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஸ்கூல் புக் பண்ணுறாங்களாம். பெங்களூரில் இன்னும் கொடூரம், கல்யாணம் ஆனோடனே புக் பண்ணுறாங்களாம். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் 22 வருஷம் சிறுவர் ஊழியம் செய்கிறேன். இது வரைக்கும் நான் ஊழியம் செஞ்சு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊழியம் செய்வேன். ஒரே ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தைக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்யூ ஐயா அப்படின்னு ஒரு தேங்க்யூ கூட சொன்ன ஒரு பெற்றோரை 22 வருஷத்தில் நான் சந்தித்ததே கிடையாதுங்க. சந்தித்ததே கிடையாது. இது ஒன்று போதாதா? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீடுக்காக பெற்றோர்களின் ஏக்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒன்று போதாதா? ஆனால் ஒரே ஒரு பெற்றோரை நான் ட்ராவல் பண்ண 14 நாட்டிலையும் ஒரு பெற்றோர் கூட அவங்களுடைய குழந்தைக்கு நான் ஊழியம் செய்கிறதுக்காக என்கிட்ட வந்து நான் தேங்க்யூ சொல்லுங்கன்னு கெஞ்சில், அவங்களுடைய டெண்டன்சியை பற்றி சொல்கிறேன். ஒரு பெற்றோர் கூட என்கிட்ட வந்து தேங்க்யூன்னு சொன்னதில்லை. ஆனால் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சிலது சொல்கிறேன். நம்ம நடத்திட்டு இருப்போமா, அவங்க சர்வீஸ் முடிஞ்சிடும், அங்கேருந்து அப்படியே வருவாங்க. வந்து நம்ம நடத்திட்டு இருக்கும்போது நேராக உள்ளே வருவாங்க. நேராக வந்து, டேய் குப்புசாமி வா, டைம் ஆச்சு போகலாம் வா அப்படிம்பாங்க. நான் அப்படியே பார்த்துட்ருப்பேன், என்ன நடக்குது? இப்படி பண்ணுவாங்க. இதுங்க அம்மாமாருங்களோட டெண்டன்சி. இது அப்பா மாருங்க எப்படி தெரியுங்களா? நேராக பைக் எடுத்துகிட்டு நேராக வாசப்படிக்கு நேராக அப்படி நிறுத்தி குவாங் 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 அடிப்பாங்க. அப்புறம் நம்ம பார்த்துக்கணும், என்னங்கய்யா டைம் ஆச்சியா, என் பிள்ளை உள்ளே இருக்கு அனுப்புங்க அப்படின்னு. நம்ம நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, உங்கள் பிள்ளை பேர் என்னங்க? காற்று வராங்க அனுப்புங்க அப்படிம்பாங்க. நம்ம அனுப்பணும். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. என் பொழப்புக்காக செக்குலர் வேர்ல்டில் நான் போய் பப்பட் ப்ரோக்ராம் செய்கிறேன். சிபிஎஸ்சி ஸ்கூலில் செய்கிறேன், ஐடி கம்பெனிகளெல்லாம் போய் செஞ்சுருக்கேன், எத்தனையோ பர்த்டே பார்ட்டியில் செஞ்சுருக்கேன். ஒரு ஆள் கூட இந்த செக்குலர் வேர்ல்டில் நான் நடத்திட்டு இருக்கும்போது நேராக வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு போனதில்லை. இந்த கொடுமை சர்ச்சில் மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஐடியில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் எப்படி தெரியுங்களா, நம்ம நடத்திட்டு இருக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸுங்க அப்படியே நிற்பாங்க. அப்படியே பிரின்ஸிபல் கூட அங்கேருந்து வந்து அப்படியே சீட் எழுதி அப்படி கொடுத்து, அதை வேற நான் பார்க்குற வரைக்கும் அவங்க ஒரு அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் கையில் பிடிச்சிட்டு நிற்பாங்க, டைம் ஆகிடுச்சுன்னா கூட. இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்ச்சில் எப்படி தெரியுங்களா, பேங் பேங் அப்படின்னு அடிப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு பப்பட் ஒரு சர்ச்சில் நான் பப்பட் ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு பப்பட் ஸ்டேஜுக்குள்ளார போயிட்டு பண்ணுறேன். பண்ணிட்டெல்லாம் வெளியில் வந்தோம், ஒரு குழந்தை இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்க.
அப்புறம் தான் தெரியுது சர்ச்சு முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா. நான் இவ்வளோ நேரம் வெறும் பில்டிங்க்கு பப்பட் ஷோ செஞ்சுட்டு வந்துருக்கிறேன். இந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் சர்ச்சில். நான் ஒரு வேளை சில்ட்ரன் சண்டே ஸ்கூலில் நான் வேகமாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஆராதனை நடந்துட்டுருக்கிற இடத்துல நேராக உள்ளே பூந்து, நான் உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை, உங்கள் குழந்தைங்கள சும்மா அனுப்புகிறேன். சும்மா உங்கள் குழந்தை போ உங்கள் அப்பா கிட்டே போய் உட்காரு. அந்த குழந்தை நேராக கதவு திறந்துட்டாங்கிறது அம்மா அம்மா அப்படின்னு கத்திட்டு வருதுன்னு வைங்களேன். அம்மாவே என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அப்படிம்பீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதரா, வாய மூடுற, மூச்சும் சிலர் மூக்கையும் சேர்த்து மூடிடுறாங்க. நடக்கிற உண்மையை சொல்கிறேங்க, இது உண்மை கூட இல்லை, நடக்கிற கொடுமையை சொல்கிறேன். நான் உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை, நான் செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன். நான் ஒரு சர்ச்சில் வேணும்னு அப்படி செஞ்சிடலான்னு பார்க்குறேன். சீக்கிரமாக முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு பசங்கள்கிட்ட சொல்லணுண்டே சத்தமாக இங்கேருந்து கத்திகிட்டே போடா, அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு மக்கா, ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைஞ்சு போய் அப்படியே நிற்பாங்க, தெரியாது, அப்படி சத்தமாக போட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடலான்னு பார்க்குறேன். பாஸ்டர் நிறையா சர்ச்சில் ஏன் தெரியுங்களா சண்டே ஸ்கூல் நடக்குது, அதையும் சொல்லிடுறேனே. பாஸ்டர் மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களாம் போங்க, ஆயமாக இருக்காங்களா பின்னாடி, ஆயமாங்க எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. மெசேஜ் அப்போது குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க சண்டே ஸ்கூலுங்கிற ஒரு கொடுமையே நடக்குது நிறையா சர்ச்சில். அதுலேயும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற மாதிரி தைரியம் இருந்துச்சுன்னா, உங்கள் குழந்தைங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, செல்லம் உனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சர்ச்சுக்கு வாடா செல்லம், உனக்கு பிடிக்கலைன்னா நீ சர்ச்சுக்கே வர வேண்டாடா செல்லம் அப்படின்னு தைரியம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க என் குழந்தை என் சர்ச்சுக்கு வரணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சர்ச்சில் உங்களுக்கு உங்கள் பிள்ளை, அதாவது வளர்ந்த பிள்ளைய நான் சொல்கிறேன், நான் குழந்தைங்கள சொல்கிறேன், இப்படி இருக்குது நிலைமைன்னு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளோட நிலைமையை எப்படின்னா, சர்ச் வெளியில் இன்னும் அன்சர்ச்டு சில்ட்ரனை குறித்து யோசிச்சு பாருங்கள். அன்சர்ச்டு சில்ட்ரனுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ மீட்டிங்கு, கன்வென்ஷன் என்ன, மெட்ராஸில் கன்வென்ஷன் என்ன, மீட்டிங்ஸ் என்ன, ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன, எல்லாம் நடக்குதே. ஆனால் இவங்கெல்லாம் குழந்தைங்கள திருப்பி பார்க்குறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சரித்திரத்தை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுறீங்களே, தெருவில் கிடக்கிற குழந்தைங்களெல்லாம் சந்திக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜெபம் நாளைக்கே கேள்விப்பட்டுரும், நாளைக்கே கேட்கப்பட்டுரும். அன்சர்ச்டு சில்ட்ரனை நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சு பாருங்கள். யுவர் ப்ரேயர் இஸ் அன்ஆன்சர்ட் பிகாஸ் யூ ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் சில்ட்ரன், தட்ஸ் ஆல். சிம்பிளாக நான் சொல்கிறேன். அன்டில் யூ டர்ன் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும் டில் த டான் கம்ஸ். அந்த ஜெபத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போது திடீர்னு இந்த மிலிட்ரி இந்த சர்ச்சுக்குள்ளார போகிறது, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து எல்லா வயசானவங்களையும் சாகடிச்சிடுறாங்க. சர்ச்சுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு ஃப்யூச்சர் இருக்கும் இல்லை, வயசானவங்க வந்தாங்கன்னா சுட்டுறாங்க. சரி என்னடா பண்ணுறது, அப்போ ஃப்யூச்சர் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எல்லாத்தையும் சுட்டுறாங்க. எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாலும் புடுன்னு சுட்டுறாங்க. ஃப்யூச்சர் இருக்குமா? இருக்கும். சரி என்ன பண்ணலாம், வாலிப பசங்களெல்லாம் சுட்டுறாங்க. ஃப்யூச்சர் இருக்குமா? என்னங்க இருக்கும். ஏன்னா சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்துருவாங்க. சரி வெறும் குழந்தைங்க வந்தாவே சுட்டுறாங்க. ஃப்யூச்சர் இருக்குமா? ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஃப்யூச்சர் அதுதான். ஒரு நொந்து போய் வெந்து போன ஒரு அடல்ட் ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிற எனர்ஜியை அதில் கால்வாசியை சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு பாருங்களேன். இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்குள்ளார இந்த மாதிரி வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடாது. இவங்க ஆண்டவரை ருசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ருசிச்சிருவான். இவனுக்கு தடையாக இருக்கிறதே உங்கள் கேரக்டர், உங்கள் பர்சனாலிட்டி, உங்களுடைய வயசு, உங்களுடைய ப்ரெஸ்டீஜு, உங்களுடைய டிகிரி, உங்களுடைய
அந்தஸ்து, உங்களுடைய இதெல்லாம் தான் அந்த குழந்தைய போய் தடுக்குது, அந்த குழந்தைகிட்ட போக முடியாதபடி. ஆல் தீஸ் ஆர் த பேரியர்ஸை தவிர காட் இஸ் நாட் த பேரியர். காட் இஸ் நாட் த பேரியர் அட் ஆல். அன்னைக்கெல்லாம் சொன்னானுங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஒரு குடும்பத்தில் தான் பாருங்க, பழைய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். பழைய குடும்பத்துக்கு 100 டன் வெயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் 100 டன் வெயிட். அந்த 100 டன்னை யார் தூக்குனான்னு சொல்கிறேன். முன்னாடி ஒரு தாத்தா இருப்பார், அப்புறம் பாட்டி இருப்பார், அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, மாமா, சித்தி, இப்படி இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த 100 டன்னை தூக்குனாங்க பழைய காலத்தில். இன்றைக்கும் அதே குடும்பம் தான், 100 டன் வெயிட் தான். யார் தெரியுமா தூக்குறாங்க? 2 பேர், அப்பா அம்மா. நிறைய குடும்பத்தில் அம்மா மட்டும் தூக்குறாங்க. நிறைய குடும்பத்தில் ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்னு மறந்து போயிடுறாங்க. சில அப்பா அம்மாருங்களை வில்லனாக்குறதும் இந்த மனைவிமார்கள் தான். அந்த மனைவிக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை நடந்துக்கிற வரைக்கும் சமத்து குழந்தை. அதே கொஞ்சம் ஏதாவது பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், இப்போது கரெக்டாக ஒரு 5 மணி போல் அப்பா வந்துடுவார், அப்பா வந்துருன்னு சொல்லுவாங்க. வந்திருக்க மாட்டான். அப்பாவும் வந்துடுவார். உடனே அப்பா கிட்ட, எங்கள் அத்தான் நான் சொன்னாத்தான், இவன் எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை தான் அப்படின்வாங்க. அவங்க ஏவாள் சொன்ன உடனே இந்த ஆதாமுக்கு துடிக்கும் பாருங்க. அப்போ தான் நேராக போவார், போய் பையனை போட்டு அடிப்பார். அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன், நீ ஏன் வெளியில் சுற்றுற அது. பையன் அப்போ தான் யோசிப்பான், சே பெற்றதுக்கு இன்னைக்காவது எங்கள் அப்பா கை மேலே படுதே அப்படின்னு அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுவான். சிலர் அப்பாங்க இப்படின்னாவே பையன் இப்படிங்கிறான். ஏன்னா அப்பாங்க கை தூக்கி பிள்ளைகிட்ட வர்றதே எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அதுவும் குறிப்பாக ஒரு 7 வயசுக்கு மேலெல்லாம் அப்படி தான் அப்பாங்களோட நிலைமை. அப்படி அப்பாங்களை வில்லனாக்குறது யார் தெரியுங்களா? மனைவிமாருங்க தான். இப்படி இருக்கு ஓடுது பாருங்களேன். ஸோ நம்ம அவர்களுக்கு நம்ம தான் வழிகாட்டி, நீங்கள் தான் வழிகாட்டி. அடுத்தது காலத்தில் விதைத்திட வேண்டும். நம்ம இன்னும் ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்காக கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கும். You'll find us laughing, playing, singing and talking. You'll find us hurting, lying, fighting, and crying. You'll find us in homes, in schools, and in shopping centres. You will find us in parks, on the street, and in churches. We are your children. Your youth and your responsibility. The call of the world continues to weaken the influence of our families and the church over us. It is becoming harder and harder for us to hear the message of God's love. The time is right for a decade-long emphasis on the children and youth of our world. We don't need another program. We don't need more events or church camps. We need a church that will minister to us and incorporate us into the church family through a wide variety of means and methods. We want and need opportunities to minister to others in ways consistent with our ages, abilities and spiritual gifts. We can serve in lots of ways. We can pray for our neighbours. We can help others to feel they belong. We can learn to play our part. We can even help make decisions. We are disciples in training, not disciples in waiting. Please don't underestimate us. We are the church of today and the church of the future. But you're in danger of losing us. You're 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 losing us. Will you do whatever it takes to reach us? Will you set aside your differences and meet us where we are? Will you teach us how to live? We are within your grasp. You can help change our lives. Please take time to share Christ with us. Because in 10 years I'll be 19. I'll be 20. I'll be 19. Because in 10 years I'll be 16. I'll be 24. 10 years I'll be 16. I'll be 17. Because in 10 years I'll be 14. I'll be 18. I'll be 23. I'll be 18. I'll be 20. We'll be 16. The question is. 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 In 10 years, will you have made a difference?
உங்கள் பிள்ளைக்கு இந்த எதிர்காலத்தை எப்படி நீங்கள் உருவாக்கி காட்டுறீங்களோ, எப்படி ஒரு நல்ல ஸ்கூல் போட்டு அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறீங்களோ, சோஷியலி எப்படி ஒரு எமோஷ்னலி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 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 சொசைட்டி வேணும்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்த்து, அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டாண்டர்டை பார்த்து, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றி, அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜ் ஸ்டைலை மாற்றி எல்லாம் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்கில் தேர் இஸ் டூ மச் ஆஃப் டீச்சிங் நவடேஸ். வெரி ஃபியூ அந்த குழந்தைங்க பார்த்து வளர்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். ரோல் மாடல்ஸ் ஆர் மிஸ்ஸிங். வாட் யூ ஸ்பீக் இஸ் நாட் ட்ரூ, ஹவ் யூ பிஹேவ் இன் யுவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே நடிக்கிறீங்க, எங்கே ரீல் விடுறீங்க, எங்கே வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியலையே ஒழிய அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் குழந்தைங்கள முட்டாள் நினச்சிடாதீங்க, தயவுசெய்து அந்த குழந்தைங்கள முட்டாள் நினச்சிடாதீங்க. அவன் கல்யாணம் பண்ணான்னா அவன் மனைவிகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்கள் கணவன் மனைவியாக எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அவன் ஒரு பெண்ணை எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் அவனுடைய அக்காவையோ ஒரு தங்கச்சியவோ உங்கள் வீட்டில் அவன் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதில் இருக்குதுன்னு சொல்கிற சொசைட்டியில் ஒரு பெண்ணை அவன் பார்க்குறது அப்படி இருக்குது. அதனால சொல்கிறேன், சர்ச் ஃபார் அன் சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் பைபிள் படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இன்டர்நெட்டில் உட்காந்து கூட நிறையா தெரிஞ்சுக்கலாம். க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மெசேஜஸ் ஃபில்டு வித் ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் எல்லாமே இருக்குது ஃபார் யூ. பட் குழந்தைங்களுக்கு இட் இஸ் யூ. நீங்கள் தான் கைட். பாருங்களேன், ஏன் நீங்கள் உங்களுடைய சேரை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் கன்சர்னில். சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர பிள்ளைங்க 6 நாள் காலையில் தூங்குகிற குழந்தைய எழுப்பி அழல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். சர்ச்சுக்குமா அப்படி பண்ணட்டும், பாவம் குழந்தை தூங்கட்டும். எப்படி? பாவம் குழந்தை தூங்கட்டும். அங்கே ஆரம்பித்தது ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப் குழந்தைக்கு. இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு வேக் த சைல்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா குழந்தை படித்து எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக்கும். சர்ச்சுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த குழந்தை எப்படி வாழணும்னு கற்றுக்கும். உங்களுக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த குழந்தை சம்பாதிக்கிறத வச்சு உங்களை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாது. ஆனால் சர்ச்சில் ஹேண்டில் பண்ணுற எல்லா டாப்பிக்குமே அம்மா அப்பாவை எப்படி காப்பாற்றணுங்கிறது. We have 2 different types of brain, left brain and right brain. ரைட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்ன, லெஃப்ட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு போய் பாருங்கள். நான் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோட சாப்டர் எடுத்தால் இன்றைக்கி பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி என்ன தெரியுமா சாக்கு போக்கு சொல்கிறாங்க, அன்னைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோக்கு வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக்கு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது, அதனால அதுங்கெல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னு மொண்டி சாக்கு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேரை எனக்கு தெரியும். நான் இப்படி கேட்கட்டுமா? சாலமன் தொட்டு கட்டினது 300, தொடாமல் கட்டினது 700. வாட்ஸ்அப் மூலமாவா, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாவன்னு பதில் சொல்லுங்கள். அந்த மொண்டி சாக்கு சொல்கிற பெற்றோர்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு கூட எவனுமே 1000 பொண்டாட்டியை வச்சுக்கலையே. எப்படி? வாட்ஸ்அப் மூலமாக. இந்த மாதிரி மொண்டி சாக்கு சொல்கிற பெற்றோர்களாக தயவு செய்து இருந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களுடைய பெற்றோராக இருக்கும் அந்த நிலை உங்களுக்கு என்னன்னு தெரியாதவங்க சொல்கிற மொண்டி சாக்குங்க அதெல்லாம். இன்னும் ஒரு கேட்டகரி, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற கேட்டகரி ஜெனரேஷன் கேப்பான். டெக்னிக்கலாக ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஜெனரேஷன் கேப்பான். எங்கேருந்து உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல.
டைமை ஸ்பேர் பண்ண தெரியாத பெற்றோர்கள் எல்லாம் மொண்டி சாக்கா ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு பாஸ்டரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு பொண்ணு எழுதியிருக்குது, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை பற்றி, அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாம் எழுதுட்டாங்க. அதை சத்தமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து படித்து, பாரு இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி எழுதுதுங்க பாரு அப்படின்னு. பின்னாடி அவங்க பெத்த பொண்ணு பின்னாடி நின்றுட்டு, அதை எழுதுனதே நான் தான் கூட தெரியாத அப்பாங்க இங்கே இருக்காங்க பாரு அப்படின்னு. இப்படி நடக்குது ஃபேமிலி. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைங்கள தூக்கி வச்சு, ஸ்கூலில் என்னடா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன பேசுனாங்க உன் ஃப்ரெண்டுங்க, அந்த ஸ்கூலில் எப்படிமா இருந்துச்சு, அந்த பாடம் எப்படி இருந்துச்சு, கதை பேசுகிறீங்களா, பெட் டைம் ஸ்டோரி பேசுகிறீங்களா, படுக்கையில் படுக்க வச்சுட்டு கதை சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படி பாருங்கள், நீங்கள் ரிலேட் பண்ணுறதை கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சு எவ்வளோ தான் சேர்த்தி கொடுத்தாலும், விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் உன் பிள்ளைங்கள்ட்ட, அம்மா நீங்கள் என்கிட்ட எப்படிம்மா அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இப்படி பதில் சொன்னீங்கன்னு வைங்களேன், டேய் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், டேய் உனக்காக தானே நான் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை ஸ்கூலில் நான் படித்ததை விட நல்ல ஸ்கூல்லலாம் போட்டுக்கிறேனே, இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் குழந்தை என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தை உங்களை முகத்தோட முகமாக பார்த்து, அதெல்லாம் உன் தலையெழுத்து, என்னை கேட்டால் பெற்றுக்கிட்ட நீ, அது உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லும். அதை பாசம்னு சொல்லாதீங்க தயவு செய்து, அது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி போய் எந்த குழந்தைகள்ட்டையும் பேசிடாதீங்க. நீங்கள் காலையில் போகிறீங்களா, நைட்டு வரீங்களா, குழந்தை தூங்கும் போதே போயிடுறீங்களா, தூங்கினதுக்கு அப்புறம் வரீங்களா, அதனால நான் என்னைக்காவது திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக பிள்ளை முழிச்சிருக்கிறத பார்த்தோன்னே, டாடி நீங்கள் தானே, ஓ பரவாயில்ல டாடி, அதுக்குள்ளே முடி நரைச்சிருச்சு டாடி உங்களுக்கு, ஆமாடா செல்லம் உனக்காக வேலை செஞ்சேன், எனக்காகயா? உங்களுக்கு ஒன்றுன்னு தெரியுங்களா, நீங்கள் அந்த குழந்தைய படிக்க வைக்கலன்னு உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க கவர்மெண்ட்டு. தலையெழுத்து உங்களுக்கு, அது பாசம் இல்லை. தயவு செய்து பாசத்தை அப்படி சொல்லி குழந்தைங்களை ஏமாத்திடலான்னு நினைக்காதீங்க. அது தலையில் அடித்து சொல்லும், அது உங்களுக்கு தலையெழுத்து. தட் இஸ் நாட் ரியல் லவ் அட் ஆல். பெற்றோர்கள் ரெண்டு விதம் இருக்காங்க. வாண்டட் பேரண்ட்ஸ், மேட் பேரண்ட்ஸ். வாண்டட் பேரண்ட்ஸ் எப்படி தெரியுங்களா, அவங்க கல்யாணங்கிறத எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணி தங்களுடைய கல்யாணத்தோட ஜாயில் ஒரு குழந்தைய, எனக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஜாயில் இருப்பாங்க. மேட் பேரண்ட்ஸ் எப்படி தெரியுங்களா, நானா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், எங்கள் அப்பா அவருக்கு வயசாகதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், இப்படி சாக்கு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அததுன்னு காலத்தில் அதது நேர்த்தியாக நடந்துச்சு, குழந்தையாக இருந்தேன், படித்தேன், வேலை கிடச்சிச்சு, சம்பாதிச்சேன், அடுத்தது என்ன கல்யாணம் தான், கல்யாணம் பண்ணோன்னு குழந்தை வந்துருச்சு. மேட் பேரண்ட்ஸ், அவனுக்கு எல்லாமே அதிர்ச்சி. அன்னைக்கு பிடிச்ச பீடை அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் சனியா என் சந்தோஷத்தெல்லாம் தொலைக்க வந்தவன். அன்னைக்கு திருமணம் வந்தால் அந்த குழந்தைய பார்த்து அந்த மனைவியோ பாவம். பெண்களுக்கு என்ன தெரியுமா கிஃப்ட்டு, 9 மாதம் உதச்சி என் குழந்தை இருக்குது எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஆண்களுக்கு அதெல்லாம் இல்லை. 10வது மாதம்தான் எனக்கு தான் குழந்தையா அப்படின்னு ஒரு ஃபீலு. அந்த குழந்தை ஒரு 1.5 வருஷம் ஆகும். அப்போ அப்படின்னு என்ன அப்பான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் அவங்க அப்பாங்கிறதே ஃபீல் ஆகுது. அன்னைக்கு தான் என்னென்னமோ நடக்குது அவனுக்குள்ளார. அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கு குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. இதுதான் அம்மாங்களுக்கும் அப்பாங்களுக்கும் வித்தியாசம். இதில் வேறு இந்த அம்மாமாருங்க என்ன பண்ணுவாங்க, ஊட்டி விடுவாங்க, வேணுங்கிறதெல்லாம் கேட்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்பாங்களை எதுக்கு வருவாங்க, பாருங்கள் படிக்க சொல்லுங்கள் பையனை, பரவாயில்ல அப்படின்னு. ஏங்க அவன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடவே மாட்டேறான், ட்ரெஸ்ஸை போடுறான். அப்பாங்களோட வேலையெல்லாம் இதுதான், மிரட்டுறது, உருட்டுறது. அப்புறம் ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட போய் கேள்றா அப்படின்னா, அப்பா எனக்கு செல்ஃபோன் வேணும்பா அப்படின்னா, வாங்கி கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் அப்பாவோட வேலையா. அதனால அவர் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஏடிஎம்.
இப்படி தான் அப்பாங்க நிலைமை இதுவா. அதனால என்ன பண்ண முடியும்? ஸோ மேட் பேரண்ட்ஸ், வாண்டட் பேரண்ட்ஸ் ரெண்டு விதம் இருக்காங்க. மேட் பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட போயிட்டு ஏன் கல்யாணம் பண்ணேன்னு கேளுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் நீ கல்யாணம் பண்ணாதவங்கள்ட்ட கேட்டுறாதீங்க. கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேளுங்களேன், ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு கேளுங்க. என்னெல்லாம் பதில், எனக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் பதில்னா, அதன் காலத்தில் அதது நேர்த்தியாய் செய்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஜோடியாக இருப்பது தான் நல்லது. இந்த மாதிரி வசனம்லாம் எப்படி தான் பைபிளில் கண்டுபிடிப்பாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு வசனம் தெரியவே தெரியாது. மல்கியா 2:15 சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் கல்யாண பத்திரிக்கையில் போட தகுதியான ஒரே வசனம் அப்படின்னு நான் பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா? மல்கியா 2:15. மனுஷன் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியா பரிபூர்ணமாக இருந்ததே, பின்னும் ஏன் ஒருவனை படைத்தார்? சொல்லுங்க. தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஜோடியாக இருப்பது நல்ல, அதுக்கா அப்படி சொல்ல பைபிள்? பரிசுத்த சந்ததி உருவாகும்படி தானே, பரிசுத்த சந்ததி உருவாகும்படி தானே. இதுதான் கல்யாணத்தோட லட்சியமாக இருக்கணும். இதுதான் கல்யாணத்தோட லட்சியம். ஒருவேளை இந்த அடிப்படையில் எல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணலன்னு வைங்களேன், இன்னைக்கு கூட தப்பு இல்லைங்க. உங்கள் குழந்தை 17 வயசு ஆயிடுச்சுனாலும் போங்க, முதல்ல மனைவியை பார்த்து இல்லைன்னா கணவனை பார்த்து, டார்லிங் என்னை மன்னிச்சுடு, நீ வெள்ளையாக இருக்கிறங்கிறனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆரம்பத்தில் எனக்கு நான் அக்ரீடான ஸ்பிரிட்டில் இருந்ததுக்கு காரணம் இதுதான். மல்கியா 2:15. சாரி we had a wrong start, but still don't continue with that same road. It's time for you to turn around, come, it's not too late. போங்க, உங்கள் மனைவிக்கிட்டயோ கணவன்கிட்டயோ சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, தட் இஸ் நாட் தி aim of our marriage. Our aim of marriage is மல்கியா 2:15. Set it right. பையன்கிட்ட போங்க, பொண்ணுக்கிட்ட போங்க, உட்காந்து பேசுங்க. சாரிம்மா, நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன், உன்னை நான் அப்யூஸ் பண்ணியிருக்கேன், உன்னை நான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் அங்கீகரிக்கலை. ஸ்பீக் அவுட். உங்கள் பையன் பார்ப்பான், அப்பா நல்லா தானே இருந்தார், என்னைக்கும் இல்லாத ஞான உதயம் வந்திருக்குது எங்கள் அப்பாவுக்கு, சொல்வான். டேக் இட், நோ ப்ராப்ளம், டேக் இட். சரி, இன்னைக்காவது எடுத்துட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறேன். இன்னைக்காவது எடுத்துட்டு நல்லது. இஃப் யூ டோன்ட் டிசைட் டுடே, அவனுடைய குழந்தைகள்கிட்ட சேம் திங் வாட் யூ டூ வில் ரிப்பீட். செட் இட் ரைட், செட் இட் ரைட். அது நல்லதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னுடைய மொதல் எய்ம், enjoy your children, enjoy in your home, enjoy bringing them to the church, enjoy taking them to the spiritual realm. Be practical, be practical. And my second one, மொதல் ஒன் கூட நீங்கள் எல்லாரும் உணர்வீங்க, ஏன்னா உங்களுடைய பயாலஜிக்கல் சைல்டு பாருங்களேன். ரெண்டாவது, why don't you take little initiative? உங்களுக்கு முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களோட சேர்த்து அந்த ஒரு குழந்தையும் நீங்கள் யோசிக்கலாம்ல. bring them to church, allow them to your house, share your love to them, share your time with them. உங்களால் கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சைல்டை நீங்கள் வின் பண்ண முடியும். உங்கள் ப்ரெஸ்டீஜை விட்டு கொடுக்கணும், உங்கள் டைமை விட்டு கொடுக்கணும், உங்களுடைய நாளிகையை நீங்கள் விட்டு கொடுக்கணும். மோரோவர், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது கூட ஈஸி, உங்களுடைய வயசை விட்டு கொடுக்கறது ஈஸி இல்லை. இதை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். காலத்தில் விதைத்திடுவோம். ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு இந்த பைபிள் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சர்ச் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ரிவைவல் மீட்டிங், ஃபாஸ்டிங் மீட்டிங், எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்குமே அவங்களுக்கு இல்லை, இன்க்ளூடிங் சண்டே ஸ்கூல். அவங்களுக்கு இருந்ததெல்லாம் அப்பா அம்மாங்க தான். அந்த அப்பா அம்மா என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாக்கியிருந்தா
அவன் அப்பா அம்மாவோட கண்ணில் இல்லாத, அவனுடைய சொந்த தேசத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில், தன்னுடைய உயிரே போகுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் நோ ஐ காண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனை நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு செல்ஃபோனுக்காக அப்பா அம்மாவே வேண்டான்ட்டாரான். நெருப்பு தேவையில்லை. ஒரு செல்ஃபோனில் கேம் விளையாட விடலைன்னா எனக்கு அப்பா அம்மாவே தேவையில்லைங்கிறான். எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு? உங்களை சமைக்க விட மாட்டேன்னு கையை பிடிச்சி அழுதான் பார்த்தீங்களா? அப்போ கொஞ்ச நேரம் இவனை அமைதிப்படுத்தலான்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஆன் பண்ணி கொடுக்குறதுல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கேட்க மாட்டீங்க, அன்னைக்கு யூடியூப் இருந்துச்சா, அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சா, ஃபேஸ்புக் இருந்துச்சா. அந்த நேரத்தில் உணர்வே வராது. அந்த நேரத்தில் இதுதான் சூப்பரான விஷயம்டா, இந்த கண்ணு அப்படின்னு கொடுப்பீங்க. அதே உங்களை உதைக்கும் போது, திருப்பி குத்தும் பொழுது அது வலிக்குது. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சோடு இன்னைக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் குழந்தைங்கள மட்டும் நீங்கள் சரி பண்ணி அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஸ்டில் நீங்கள் சுயநலவாதி தான். அது நீங்கள் செய்யணும்னு மட்டும் நான் ஆசைப்பட மாட்டேன். எல்லா ஈவன் முஸ்லீம் ஃபேமிலி, இந்து ஃபேமிலி கூட அப்படி ஒரு குடும்ப லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுவேன். பட் பீயிங் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து உங்கள் கண்ணில் ஒருத்தன் ஆண்டவர் அறியாமல் போகிறானேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன், ஐயோ அவன் அவ்வளோ அன்பான அப்பாவை மிஸ் பண்ணுறானே, அவ்வளோ அன்பான கிறிஸ்துவ ஒரு அன்பு இல்லாமல் அவன் இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஒரு மசாலாவை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சிக்கன் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியுதே. அவ்வளோ அருமையான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏன் ஷேர் பண்ண முடியாது? ஸோ அதுதான் நம்மளுடைய லைஃப். இவ்வளோ அருமையான ஆண்டவருடைய அன்பை நீங்கள் மட்டும் ருசித்துட்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்களை மாதிரி சுயநலவாதிகள் வேறு யாருமே இருக்க முடியாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இவ்வளோ அருமையான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ருசிச்சுட்டு அது நீங்களாச்சு உங்கள் கைத்தறி தெரியுங்களா? வெள்ளூர் பக்கம்லாம் போனால் முதல்ல லுங்கி இதெல்லாம் கைத்தறியில் பிரிவாங்க. அது எப்படி இருக்குன்னா, டக் டடக்குன்னு நடுவில் ஒரு ராடு இப்படி சைன் நூல் இப்படி ஒன்று போகும், அப்புறம் அங்கேருந்து இப்படி வரும். அது சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் பெரிய வயசு மூத்தவங்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டக் டக் டடக் டக் டக் டடக். காஞ்சிபுரம் எல்லாம் உள்ளார கொஞ்சம் டீப் உள்ளெல்லாம் போனீங்கன்னா இப்படி தான் கைத்தறி நெய். இப்போ ஈவன் பவர்லூமுடைய சவுண்டு கூட அப்படி தான் இருக்கும், டக் டக் டடக். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும், எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு. இது ஒரு வாழ்க்கையாங்க. ஆரம்பத்தில் வேணால் இனிக்கும், அப்படியே யோசிச்சு பாருங்கள். அந்த சவுண்டுலேயே ஒரு வருஷம் இருக்கணும்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் கிறிஸ்டியன் லிவிங் கூட. உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் பிள்ளைக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, which we call it as rat race, which we call technically as rat race, அந்த ரேஸ் தான் அப்படின்னா no point in living at all. So please take a step. அதை நீங்கள் கொஞ்சம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். as a prayer fellowship church or whatever it may be. இந்த சேலஞ்ச் உங்களோட வைக்கிறேன். God bless you. Thank you.